இப்போ நீங்கள் பார்த்த பிக்ஸ் எல்லாமே நான் வந்து மொபைல் ஃபோனை ஷூட் பண்ணது. ஸோ இது வந்து நான் சும்மா அப்படியே ரேண்டமாக எடுத்தது. ஒரு வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்தலாம், எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். பட் இது வந்து நைட் டைமில் தான் பண்ண முடியும், டே டைமில் பண்ண முடியாது. ஸோ இந்த பிக்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் ஸ்க்ரீனில் போகிறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். ஓகே, இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இது வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆர்லேயும் பண்ணலாம், ஐஃபோன்லேயும் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட்லேயும் பண்ணலாம். ஸோ வந்து கேமரா இருக்க எந்த ஃபோன்லேயும் பண்ணலாம். அதுக்குன்னு பட்டன் ஃபோன்லாம் பண்ண முடியும்னு கேட்காதீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது உங்கள் மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸில் வந்து இந்த ப்ரோ மோட், மேனுவல் மோட் இல்லை அட்வான்ஸ் மோட் அப்படின்னு அது ஒவ்வொரு பிராண்ட்ஸ் தகுந்த மாதிரி ஒரு நேம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் கேமரா ஆப், டிஃபால்ட் இருக்க கேமரா ஆப்பில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தெரியல ப்ரோ, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனோட மாடல் நேம் போட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். மேபி அதில் ஏதாச்சும் வீடியோஸ் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கும் மேலே இல்லை ப்ரோ, என்ன அதெல்லாம் இல்லவே இல்லைன்னா ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ப்ரோ மோடில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஆப் சஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது லைட் ரூம். இது வந்து கொஞ்சம் ட்ரஸ்டடான ஆப், அதாவது கொஞ்சம் பெரிய ஆப்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ப்ரோ மோடில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதை எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப சூப்பரான ஆப் லைட் ரூம்ங்கிறது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து சில பேசிக் நாலேஜஸ்லாம் இருக்கணும், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஐஎஸ்ஓ என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஷட்டர் ஸ்பீட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டு மட்டும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோஸோட கார்ட் வந்து நான் மேலே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் ப்ரோ, மேனுவல் ஆர் அட்வான்ஸ் எதில் போய்க்கோங்க. என் ஃபோனில் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் அப்படி எடுக்க முடியாது, பேக் கேமராவில் தான் ப்ரோ மோட், மேனுவல், அட்வான்ஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமராக்கு மோஸ்ட்லி எந்த பிராண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இப்போ இருக்கான்னு தெரியல. ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் ரொம்ப நல்லது தான். அதுக்கு முன்னாடி உங்கள் லென்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு சம்திங், ஒரு ஆயிலோ இல்லை உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஏதோ ஒரு டஸ்ட்டோ இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க உங்கள் கேமராவோட லென்ஸை. அண்ட் இதுக்கு வந்து ஃப்ளாஷ் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களை சுற்றி எந்த லைட்டும் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் இந்த வீடியோ நைட் டைமில் ஷூட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட ஒரு 9:30 இருக்கும். ஸோ இந்த டைம் தான் ஷூட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இருட்டாயிருச்சு, லைட்டு போகிற அளவுக்கு ஒரு இருட்டாயிருச்சுன்னா அப்போ டைமில் நீங்கள் ஷூட் பண்ணாவே போதும். ஸோ இப்போ நான் பார்த்து இப்போ வந்து நைட் டைம் ஆகிட்டனால நான் வந்து லைட்ஸ் போட்டிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம நைட்டான லைட்டு தானே போடுவோம், அந்த மாதிரி லைட் என்னை சுற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெமோ மட்டும் காட்டுறேன், அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னு. இப்போ ஜஸ்ட் நான் லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இருட்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் மொபைல் இருக்குல்ல, உங்கள் மொபைலில் ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ நான் ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என் ஃபேஸ் தெரியுதா இல்லையா, லைட்டாக தெரியும். ஓகே, இதில் பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தெரிகிறேன்னா சூப்பர். ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ க்ளோஸெல்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது. நான் லைட் போட்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ரொம்ப இதாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறக்காக நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிச்சேன். இப்போ நம்ம லைட் போட்டுக்கலாம். ஓகே, லைட் போட்டாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ப்ரோ மோட் அதில் போயிட்டு ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட் 2 இது இருக்கும், ஓகேவா. அதை வந்து ஐஎஸ்ஓவை எவ்வளோ கீழே குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 வச்சுக்கோங்க ஐஎஸ்ஓவை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 100 என்னோடய ஆப்ஷன் வந்து 100 தான். ஷட்டர் ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து மினிமம் 2ல் இருக்கணும். ஏன் நான் அந்த 2 என்னன்னா, அந்த 2 செகண்ட்ஸ் வந்து ஷட்டர் ஓப்பனில் இருக்கும். ஏன் அந்த 2 செகண்ட்ஸ் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 1 செகண்ட்லாம் ஷட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படின்னு 1 செகண்ட்லாம் உங்களால் கண்டிப்பாக லைட் மூவ் பண்ண முடியாது. 2 செகண்டாக உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், 4 செகண்டாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், 8 செகண்டாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், 14 செகண்டாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். பட் 14 செகண்ட் 32 செகண்டுக்கு நீங்கள் ஷட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி லைட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணி அடித்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, அந்த லைட்டோட வேவ்ஸ் தெரியாமல் உங்கள் ஃபேஸ் தெரியும், உங்கள் பின்னாடி இருக்க வால் அது மாதிரி சம்திங் ஏதாச்சும் தெரியும். ஸோ அதனால தான் 2 to 8 வச்சுக்கோங்க. 16 கூட வைக்கலாம், பட் தப்பு கிடையாது. அது பேஸ் அந்த கண்டிஷன் பொறுத்து தான். ஸோ 2 to 8 இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான பிக்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து சும்மா ரேண்டமாக விளையாண்டு பார்த்தது எப்படி வரும்னு, பட் சூப்பராக வந்திருக்கு. ஜஸ்ட் நான் எப்படி பண்ணால் சொல்லிடுறேன். அதாவது அந்த ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக இருட்டாயிரும். ஸோ அந்த ஆப்ஷனில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் கேமராவில் கேட்குறீங்க, அதனால் ஒரு கவுண்ட் டவுன் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 செகண்ட்ஸோ அந்த கவுண்ட் டவுன் வச்சிட்டிங்கன்னா அது 3, அது வந்து 3, 2, 1 அப்படின்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஷட்டர் ஆன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக் ஷட்டர் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணுன்னா இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவே வரும். இல்லை நீங்கள் ஒரு நேம் ரைட் பண்ணணுன்னா இப்படி போட்டு ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா அது வந்து நேமாட்ட வரும்.
ஸோ நீங்கள் ஏதாச்சும் வரையணும்னா ஜஸ்ட் இந்த ஃப்ளாஷ் வச்சு வரையலாம். இந்த ஃப்ளாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், அது மொபைல் ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டார்ச் லைட் யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு எல்இடி சோர்ஸ், அது மேபி கலர் லைட்டாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. கலர் லைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த 2 கலர் லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஒயிட் கலர் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு பிக்ஸ் எல்லாமே. அண்ட் மோஸ்ட்லி அதை வந்து ராவில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரா அப்படின்னு ஒரு மோட் இருக்கும் ப்ரோ மோடில். ஸோ அதை எடுத்திங்கன்னா நீங்கள் எடிட்டிங்கில் வந்து சில கரெக்ஷன்லாம் பண்ணிக்க முடியும். அப்படிலாம் ப்ரோ எனக்கு ராலாம் எனக்கு தெரியாதுன்னா ஜஸ்ட் நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எனக்கு வந்து டேக் பண்ணி விடுங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அண்ட் என்னோட ஃபோட்டோஸும் இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமோடது. ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். பை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.